Hello children. இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 8க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 is square and a cube. Section 1.1ல நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன, patterns and properties of a square numbers, perfect square numbers-உம் and odd numbers-க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, எப்படி கனெக்ட் ஆகுது, அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகுது, இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ இந்த செக்ஷன் 1.1ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சப் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட்ஸ் நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரீகேப். ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்னன்னா, ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்போ a number multiplying itself, அதுதான் ஸ்கொயர் நம்பர்ஸ், ரைட்டா? இப்போ 1 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், 1 into 1, so result in a 1. 2 square, 2 into 2, result is 4. 3 square, 3 into 3, 9. 4 square, 4 into 4, 16. 5 square, 5 into 5, 25. It goes on. Okay. இப்போ 5யும் 25யும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ஜென்ரலா பாருங்களேன். இப்போ 5யும் 25 கனெக்ட் பண்றது 5ஓட ஸ்கொயர் தான் 25, ரைட்டா? அது ரைட் பண்ணிக்கலாமா? 5ஓட ஸ்கொயர் இஸ் 25. ஓகே, 5 ஸ்கொயர் இஸ் 25. இப்போ 25 நம்ம எப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றது? இப்போ இதுக்கு பேசிக்கா இதுக்கு மீனிங் என்ன? 5 ஸ்கொயர் 25ன்றப்போ 5 மல்டிப்ளைங் இட் செல்ஃப், 5 into 5 தான் 25. இப்போ இந்த 25ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? 25ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றதுனால, தனக்கு தானே மல்டிப்ளை பண்றதுனால நம்மளுக்கு 25 ரிசல்ட் வந்துச்சு. ரிவர்ஸா நம்ம சொல்றது. இப்போ 25ஓட ரூட்ன்றது பேசிக்கா என்ன? வேறு. 25 வந்து எந்த நம்பரை தனக்கு தானே மல்டிப்ளை பண்ணி வந்த ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஸ்கொயர் ரூட். ஸோ 25ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ 5 ஸ்கொயர் இஸ் 25. 25ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ 25 ஸ்கொயர் ரூட் இஸ் 5 அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். 5 ரைஸ் டு பவர் 2 தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 25. ஓகே, பவர்ல வந்து நம்ம 2 ரைட் பண்ணியிருக்கோம். அதுவே பவர்ல நான் 1/2 ரைட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25ன்னு எடுத்துக்கிறேன். 25ஓட ஸ்கொயர் ரூட்டோட பவர் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்டோட பவர் பார்த்தீங்கன்னா 1/2. ஓகே, ஸோ 25 நம்ம என்னன்னு ரைட் பண்ணலாம்? 5 ஸ்கொயர்ன்னு ரைட் பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு 25ஓட ஸ்கொயர் ரூட் ஏன் 5ன்றது மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 5 ஸ்கொயர் தானே 25. அப்போ நான் இந்த 25 5 ஸ்கொயர்ன்னு ரைட் பண்ணலாமா? ஸோ ரீப்ளேசிங் 25 as 5 ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பவர் இருக்கு இல்லையா, 1/2, நான் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்போனன்ஸ் பவர்ஸ் பத்தி லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்போனன்ஸ், இந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, 2 பவர்ஸ் இருக்கு. ஒரு நம்பருக்கு 2 பவர் இருக்கு. ஒன்று வந்து உள்ள இருக்கு அண்ட் அதர் ஒன் இஸ் வெளியில இருக்கு. இது ரெண்டுமே நம்ம டுகெதரா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் வேல்யூக்கு 2 பவர்ஸ் இருக்கிறதுனால அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2 into 1/2 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோமா? இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 5 பவர் 1 மட்டும் தானே இருக்கு. 5 பவர் 1 மீனிங் என்ன? 5 தான். அப்போ 25 பவர் 1/2 பாருங்க, 5 தானே ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ ரூட் 25 பவர் 1/2. ஸோ எங்கிருந்து நம்மளுக்கு ரூட் வருது? இப்போ 25 எந்த நம்பர் கூட அதை நம்ம மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு 25 கிடைச்சிருக்கு. ரூட் என்ன அப்படின்னா அதுக்கு 5 தான் அதோட ரூட். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸா நம்ம லேர்ன் பண்றோம். பட் இது லாஜிக்காவே நம்ம அப்ளை பண்ணலாம்ல. இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு ரேண்டமா இப்போ 100 அப்படின்னு சொன்னா 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, அது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. 10 into 10 தானே நம்மளுக்கு 100. அப்போ 100ஓட ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 பார்த்தீங்கன்னா
10 அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப் டு 30 ஸ்கொயர் ஒரு 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் வரைக்கும்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த பவர் 1/2 இருக்கு இல்லையா, இந்த பவர் 1/2 தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல ரீப்ளேஸ் பண்றோம். இந்த சிம்பிள் மீனிங் என்ன, ஏதோ ஒரு நம்பர் பவர் 1/2, இந்த பவர் 1/2 எவ்ரி டைம் கேரி பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த சிம்பிள் கேரி பண்ண போறோம். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 25 பவர் 1/2 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இந்த மாதிரி கேரி பண்ணலாம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்றப்போ நம்மளுக்கு யூனிக் ஆன்சர் தான் வரும். யூனிக்னா சிங்கிள் ஆன்சர் மட்டும்தான் வரும். ஆனா ஸ்கொயர் ரூட் பண்றப்போ நம்மளுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அது எப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் பாருங்க. 5 into 5 அதுவும் 25 தானே. ஓகே, 5 into 5 25 தான். இப்போ நான் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நெகட்டிவ் சைன் நான் சேர்த்துக்கிறேன். 5 5s are 25, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ நம்மளுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அதோட வேறு பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்க 5 சொல்லலாம், -5 சொல்லலாம். ரைட்டா? ஸ்கொயர் ரூட்ன்றப்போ நம்மளுக்கு 2 ரிசல்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி +5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பார்த்தீங்கன்னா +or-5. ஓகே, நான் இதை எரேஸ் பண்ணிட்டு +or-5 ரைட் பண்ணிக்கிறேன். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றப்போ யூனிக் ரிசல்ட் தான் வரும், பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஸ்கொயர் ரூட் அதோட வேறு ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றப்போ 2 ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான், -5 -5 ஹோல் ஸ்கொயரும் நம்மளுக்கு அதே 25 தான். ஓகே, சரி. இப்போ இங்க என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்னா 5 ஸ்கொயர்ன்றது 25. இட் அப்ளைஸ் ஃபார் எனி நம்பர். சரியா? 5 ஸ்கொயர்ன்றது 25. அது ரிவர்ஸ்ல கன்வர்ஸ்ல நம்ம சொல்றப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஸ்கொயர்ன்றது 5 பவர் 2ஆ ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்ன்றது பவர் 1/2. இந்த பவர் 1/2க்கு பதிலாக தான் நம்ம இந்த பர்டிகுலர் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த பர்டிகுலர் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் taking square root of any number, okay, perfect squares க்கு, okay, taking square root of any number நம்மளுக்கு 2 ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், பிளஸ் ஆர் மைனஸ் அந்த நம்பர். சரி, இப்போ ஒன் மோர் கான்செப்ட் இங்க நான் ஆல்ரெடி சொன்னதை தான் சொல்ல போறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகே, இப்போ நான் டைரக்டா 25க்கு பதிலா 5 ஸ்கொயர்னே ரைட் பண்றேன். அப்பயும் நம்மளுக்கு +or-5 தான். ஸோ பேசிக்கா 25க்கு பதிலாக 5 ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நம்மளுக்கு ஒன்னா வந்தா, ஓகே, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிட்டு 5 தான் ஆன்சர் வரும். ஆனா மேக் ஷூர் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்றப்போ நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வரும், +or-5 நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ 6 ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணா கூட பேசிக்கா இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, ஸ்கொயர் ரூட்டா. ஸ்கொயர் ரூட்ன்றது விச் இஸ் பவர் 1/2. பவர் 1/2 2 மல்டிப்ளை பண்ணா 2 1/2 கேன்சல் ஆகுது இல்லையா, அதே ஸ்டெப் தான் நான் இங்க அப்ளை பண்றோம். சரியா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு ரிசல்ட் வந்து 6 தான். பட் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்றப்போ நம்மளுக்கு 2 வேல்யூஸ் வரும், +or-6. ஓகே, ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே தான் நம்ம இப்போ லேர்னும் பண்ண போறோம். டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் டீடைல்டாவே பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. The area of a square is 49. ஓகே, இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டு இதோட ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ ஜென்ரலா சைடு கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க. அப்போ இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்போட சைடு வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். 5 ஸ்கொயர் ஷேப் பண்றப்போ ஆல் சைட்ஸ் ஆர் சேம் லென்த்ல தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் த ஏரியான்றப்போ சைடு இன்டு சைடு 25. ஓகே, லென்த் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சைடு இன்டு சைடு பண்ணிட்டு 25 ஸ்கொயர் யூனிட்ஸ், இது டோட்டல் ஏரியா வந்து 25. இப்போ அதுவே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்போட ஏரியா பாத்தீங்கன்னா ஹவு மச், 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இதோட ஏரியா. அப்போ இதோட சைடு வந்து என்னவா இருக்கும், இதோட சைடு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம மெமரைஸ்டா தெரியும் இல்லையா, அட்லீஸ்ட் 10 வரைக்கும் நம்மளுக்கு மெமரைஸ்டா தெரியும். இப்போ எந்த நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்போ
சி மல்டிப்ளை பண்ணுற நம்மளுக்கு 49 வரும். ஸோ மேக் ஷூர் இந்த பாக்ஸ்லையும் நமக்கு சேம் நம்பராகவே இருக்கணும். அது 7 7 தெரியுது இல்லையா? அப்போ 7 into 7 and இங்கேயும் 7. ஸோ சென்டிமீட்டர் எப்படி நம்ம வேல்யூஸ் ஸ்கொயர் பண்றோமோ 7 into 7 மல்டிப்ளை பண்றோமோ அதே மாதிரி யூனிட்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதுதான் நம்ம வேர்டிங்ஸ்லயும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரைட் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கு. யூனிட்ஸ் ஓகே, ஏரியாக்கே நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்குன்னா ஏன்னா யூனிட்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஸோ வி நோ தட் 7 into 7 வந்து 49. இது வந்து லாஜிக்கலாவே நம்ம ஸ்டெப்ஸா இல்லாம லாஜிக்காவே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு ஏரியா வந்து 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா அப்போ ஆப்வியஸா சைடு வந்து 7 அண்ட் இந்த சைடு 7 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதான் இவங்க சொல்றாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைட்ஸ்? வி நோ தட் 7 into 7 தான் 49 ஆர் 7 ஸ்கொயர் வந்து 49. அப்போ ஆப்வியஸ்லி த லென்த் ஆஃப் த சைடு வந்து 7 சென்டிமீட்டர். இந்த ரீசன் தான். ஓகே, அதே சேம் we can write. So length of the sides is 7 centimeter. Okay. We call 7 the square root of 49. So இது வந்து 49 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 7. ஓகே, இன் ஜென்ரல் அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இப்போ y equal to x square னா அப்போ xன்றது என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஜென்ரலா சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64? இப்போ சேம் லாஜிக் அப்ளை பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 என்ன? 64 ஒரு ஸ்கொயர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர் ஷேப்னு சொல்லி ஏரியா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா லென்த் ஆஃப் த சைடு வந்து பாசிட்டிவ் 7 சென்டிமீட்டர் தான். லென்த் cannot be நெகட்டிவ். பட் இது வந்து ஜென்ரலா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 அப்படின்னா நம்மளுக்கு 8 into 8 மல்டிப்ளை பண்ணாலும் 64 தான். -8 into -8 மல்டிப்ளை பண்ணாலும் 64 தானே. அப்போ 8 ஸ்கொயர் 64 ஸ்கொயர் ரூட் என்ன? 2 வேல்யூஸ் வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 8. இப்படி ரைட் பண்ணிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 8. ஸோ 2 வேல்யூஸ் இருக்கு. எவ்ரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஹேஸ் 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ புரிஞ்சுதா? எவ்ரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எத்தனை ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும்? 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும். One is positive and other is negative. The square root of a number is denoted by இந்த particular symbol. So basically அந்த power 1/2 தான் நம்ம இந்த மாதிரி சிம்பல்ல ரீப்ளேஸ் பண்றோம். So square root of 64 பாத்தீங்கன்னா plus or minus 8. Square root of 100 பாத்தீங்கன்னா plus or minus 10. இந்த மாதிரி. So ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பாத்தீங்கன்னா plus or minus 1. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 4 தானே. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா வர ரிசல்ட்ஸ் தான் இந்த சைடு நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரிவர்ஸ் தான். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. 25 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அந்த ரிவர்ஸா நம்ம ரைட் பண்றது தான் இந்த ஸ்கொயர் ரூட்ஸ். இட்ஸ் கோஸ் ஆன். ஓகே, பட் ரிமெம்பர் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு 2 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன் இஸ் பாசிட்டிவ், அதர் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ இவங்க வந்து ரேண்டமா ஒரு ஃபியூ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 8. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 10. இப்போ இந்த 64 வந்து நம்ம 8 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாமா? இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அப்போ என்ன ஆகும்? இங்க ஸ்கொயர் பவர் 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தானே எக்ஸிஸ்ட் ஆகும், பிளஸ் ஆர் மைனஸ் 8. ஆனா ஸ்கொயர் ரூட்க்கு வெளியில நம்மளுக்கு வரப்போ 2 வேல்யூஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வருது? பிளஸ் ஆர் மைனஸ் 10. ஸோ இன் ஜென்ரலா இது எப்படி சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர். ஓகே, பவர் 2 சேர்த்து இருக்கு. ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள்குள்ள பவர் 2ல இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டாவே பவர் 2வும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பிளஸ் ஆர் மைனஸ்ல ரைட் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட டாபிக். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபியூ சம்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். given a number such that 576 or 327. ஓகே, இங்க நம்மளுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் 576, அதர் ஒன் இஸ் 327. how do we find out if it is a perfect square? இது வந்து perfect square பேஸ் பண்ணி தான் இந்த சம்முமே இருக்கு. இப்போ 576 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறோம். அதே மாதிரி தான் 327ம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றது நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே எந்த யூனிட் பிளேஸ்ல, தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ்ல எந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், எந்த டிஜிட்ஸ்ல எல்லாம் எண்டா இருக்கும்னா 1, 4, 9, 6, 5 ஆர் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தானே இருக்கும். அப்போ இது ஃபர்ஸ்ட் 576 வந்து மே ஆர் மே நாட் பி பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா யூனிட் பிளேஸ்ல பாருங்க 6 இருக்கு இல்லையா, யூனிட் பிளேஸ்ல 6 இருக்கிறதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஓகே, ஸோ 50-50 சான்ஸ் தான். பட் 327 பாருங்க, ஃபர்ஸ்ட் செக்லயே நம்ம ரிஜெக்ட் பண்ணலாமா? ஏன்னா பாருங்க, யூனிட் பிளேஸ்ல ஒன்ஸ் பிளேஸ்ல 7ல எண்டா இருக்கு. 7ல இப்போ ஜென்ரலா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 7ல எண்ட் ஆகும்னா ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் செக்லயே நம்ம 327 ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஹியர் 327 is not ending with 1 or 4 or 9 or 6 or 5 or even number zeros இல்ல. So அதனால we can clearly say that 327 is not a perfect square. ஓகே, இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லியாச்சு, ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பட் 576 வந்து ஷுவரா சொல்ல முடியல. பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமலும் இருக்கலாம். பட் அது எப்படி செக் பண்றதுன்னா, இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அப் டு ஒரு 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் பேஜஸ்ல ப்ரீவியஸ் பேஜ்ல நம்ம பார்த்துருக்கோம். 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 20 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். 20 இப்போ 0ல எண்ட் ஆகுறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10னா 10 ஸ்கொயர் வந்து 100. 20ன்றப்போ 2 2s are 4, அப்போ 2 zeros நம்ம பிளேஸ் பண்ணிப்போம், 400. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஓகே 400 இப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் போடாம நான் 20ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா 20 ஸ்கொயர் வேல்யூ வந்து ஈஸியா நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் 400. 30 ஸ்கொயர் என்ன, 30 into 30. அப்போ 3யும் 3 மல்டிப்ளை பண்ணா 9. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூல இருக்கிற ஒரு ஜீரோவும் செகண்ட் வேல்யூ இருக்கிற ஜீரோ எடுத்துக்கிட்டோம்னா 900 வந்துடும். அப்போ 20ல இருந்து நம்ம அப்கிரேட் பண்ணோம். ஓகே, ஸ்லோவா நம்ம 21 ஸ்கொயர் 22 ஸ்கொயர் 23 ஸ்கொயர் நம்ம பண்றப்போ நம்மளுக்கு 576 வருதா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க அந்த ப்ராசஸ் தான் பண்றாங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம நம்ம 20 ஸ்கொயரோட வேல்யூ 400, அப்போ 400ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்றாங்க. 20 ஸ்கொயர் வந்து 400, 21 ஸ்கொயர் வந்து 441, ஓகே 22 ஸ்கொயர் வந்து 484, 23 ஸ்கொயர் வந்து 529, 24 ஸ்கொயர் வந்து 576. ஸோ இங்கே 576 கிடைச்சிருச்சு ரைட்டா. அப்போ this process become inefficient for large numbers. இந்த மாதிரி நம்ம ஸ்மாலர் நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி செக் பண்ணலாம். பட் லார்ஜ் நம்பர்ஸ்க்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஸ்லோவா இந்த மாதிரி செக் பண்றதுக்கு டைம் தானே வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே 21 into 21 மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்போ 20 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, அப்படியே ஒன் சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் ரைட் பண்ணலாம். பட் 21 ஸ்கொயர்ன்றப்போ ஃபர்ஸ்ட் 1 எடுத்து 1 கூடயும் 2 கூட மல்டிப்ளை பண்ணுவோம், தென் 2 எடுத்து 1 கூடயும் 2 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு தென் ஆட் பண்ணும். ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம். சேம் வே 22 ஸ்கொயரும் டேக்ஸ் சம் டைம். 23 ஸ்கொயரும் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ப்ரோசஸில். பட் ஆனால் இது இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஏன்னா ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. லென்த்தியா இருக்கிறதுனால இது இன்எஃபிஷியன்ட்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா லார்ஜ் நம்பர்ஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட்ல நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ரீகால். பட் இந்த கொஸ்டினுக்கு 576 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையானா எஸ், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ன்றது ஆன்சர். ஸோ 327 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், 576 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, recall that every square can be expressed as sum of consecutive odd numbers starting from 1. ஸோ நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸும் அண்ட் ஆட் நம்பர்ஸையும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு டாபிக்ல பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம், லைக் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் ஆட் நம்பர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு. அப்போ நம்ம அதுல இருந்து நம்மளோட டேக் அவே என்னன்னா, சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ல we can able to get ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ அதுல இருந்து இப்போ 81 கன்சிடர் பண்றாங்க. ரிப்பீட்டட் சப்ராக்ஷன்,
அந்த ஆட் நம்பர்ஸ்குள்ள ரிப்பீட்டடா சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அண்ட் ஆல்சோ எத்தனாவது ஸ்டெப்ல நம்மளுக்கு அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வருதோ அதுதான். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும் இல்லையா, 9 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், பிளஸ் ஆர் மைனஸ் 9. பட் ஸ்டெப்ஸ்ல பாருங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றாங்க, 81ல இருந்து 1 சப்ராக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் இஸ் 1. ஓகே, 81 minus 1 is 80. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் கூட செகண்ட் ஆட் நம்பர் 3, 80 minus 3 வந்து 77, 77 minus 5 வந்து 72, 72 minus 7 is 65, 65 minus 9 வந்து 56. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் கூட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 9 ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 11, ஸோ 56 minus 11 வந்து 45, 45 minus 13 32. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் கூட நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 15 சப்ராக்ட் பண்றாங்க, தென் 17 minus 17 0. இங்க 0 வந்ததுனால நெகட்டிவ் நம்பர்ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கல. 0 once we reach the 0, அப்போ we can say surely 81 is the square number. And எத்தனாவது ஸ்டெப்ல how many subtractions நம்மளுக்கு இந்த 0 கிடைச்சிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். பாருங்க, கவுண்ட் பண்ணலாமா. இது ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 ரிப்பீட்டட் சப்ராக்ஷன்ஸ் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஸோ 9 சக்சசிவ் சப்ராக்ஷன்ல தான் நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 9. இது ஒரு மெத்தட். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பர்ஸ். இப்போ 81 விட 81கே பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப் சப்ராக்ஷன் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஜஸ்ட் இமேஜின் 576க்கு நம்மளுக்கு 24 டைம்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கணுமா, 24 சப்ராக்ஷன்ஸ் தேவை இருந்திருக்கும்ல. அதுவே இன்னும் லார்ஜர் நம்பர் ஹையர் நம்பர்ஸ் போக போக சப்ராக்ஷனும் கவுண்ட்டும் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்மாலர் நம்பர் வரைக்கும் நம்ம இந்த சப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றதும் இன்எஃபிஷியண்டா தான் இருக்கு. ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்றது இது ஓரளவுக்கு ஓகே தான். பட் இதுவுமே கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து லார்ஜரா இருக்கிறப்போ இந்த மெத்தடுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதே தான் சொல்றாங்க இங்க பாருங்க. therefore square root of 81 is 9. இந்த மாதிரி ரிப்பீட்டட் சப்ராக்ஷன்ல எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் அதோட ரிசல்ட். கேன் வி ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 யூசிங் திஸ் மெத்தட்? இதே மாதிரி இந்த கண்டினியூஸ் ஆட் நம்பர்ஸ்ல சப்ராக்ஷன் பண்றது இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணலாமானா எஸ், பட் இட் வில் பி டைம் கன்சூமிங். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும், ஆனா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமா எடுக்கும், ரைட்டா? அப்போ குவிக்கா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒன் மோர் மெத்தட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இங்க பாருங்க, we know that a perfect square is obtained by multiplying an integer by itself. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு perfect square நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், ஒரு perfect square வந்து multiplying by itself. ஓகே, ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்ப தான் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்டா? will looking at a numbers prime factorization help in determining whether it is a perfect square. இப்போ நம்ம prime factorization, ஒரு நம்பருக்கு prime factorization எடுக்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்களேன், இப்போ 8க்கு ஒரு prime factorization பாருங்க. prime factorization என்ன? இப்போ 8ன்றது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்றது. prime நம்பர்னா only 2 factors மட்டும் தான் இருக்கும். இப்போ 2 டேபிள்ல இருக்கா, 2 4s are 2 2s are 2 1s are. இப்போ 8 into 8 அப்படின்றப்போ 1 more 8க்கும் இதே தானே இருக்க போகுது. இப்போ 8 into 8 வந்து 2 into 2 into 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8க்கு 3 டைம்ஸ் நான் 2 ரைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் 8க்கு அது 1 more 2 டைம்ஸ். இப்போ 2 2வா அவங்களால குரூப் பண்ண முடியும். பேஸ் 2 2னா என்ன, 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், இந்த மாதிரி 2 2வா குரூப் பண்ண முடியுது. இந்த குரூப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் இதுல இருந்து ஒரு குரூப்ல இருந்து ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 into 8 எவ்வளோ 64. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த ஒரு குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இப்படி எடுத்துக்கிட்டு 2 2s are 4, 4 2s are 8 வந்துருச்சா ரிசல்ட்? ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இவங்க சொல்றாங்க. எஸ், we can if we can divide the prime factors of a number into 2 equal groups. 2 equal groups தான் நம்மளால பிரிக்க முடியும். ஏன்னா ஒரு குரூப் டிட்டர்மைன்ஸ் ஒரு நம்பர், இன்னொரு குரூப்பும் அதே நம்பர் தானே, ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றது தானே. ஸோ அப்போ 2 செட் ஆஃப் குரூப்ஸா நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் the product of the prime factors in either group combined to form a square root.
ஓகே, இப்போ இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஹெல்ப்ல 324 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ 324 பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரைட் பண்ணிக்கிறேன். 324க்கு 2 டேபிள்ல இருந்து எடுத்துக்கலாம். 3 இது ஈவன் நம்பர்னால 2 டேபிள்ல கண்டிப்பா இருக்குமா? 2 1 டைம்ஸ். ஓகே, அப்போ 2 1 டைம்ஸ் 2 ரிமைண்டர் 1. அது அந்த 1 வந்து நெக்ஸ்ட் இருக்கிற டிஜிட் கூட நம்ம சேர்த்து எடுத்துப்போம் 12. அப்போ 2 6 டைம்ஸ் 12. நெக்ஸ்ட் 2 2s are 162 வந்துருச்சா? நெக்ஸ்ட் அகைன் 2 டேபிள் 2 8 டைம்ஸ் 2 1 டைம்ஸ். இப்போ 81 வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல இல்ல, 3 டேபிள்ல இருக்கு இல்லையா? 81 3 2s are 6 ரிமைண்டர் 2. அந்த 2 வந்து நெக்ஸ்ட் டிஜிட் கூட கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 21 இருக்கும். அப்போ 3 7s are. நெக்ஸ்ட் 3 9 டைம்ஸ் 3 3 டைம்ஸ் 3 1 டைம்ஸ். இப்போ 2 into 2 into 3 into 3 into 3 into 3. ஸோ அதுதானே நம்மளுக்கு 324. ப்ராடக்ட்ஸ் பாருங்க. 2 2s are 4, 4 3s are 12. இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஷுவரா நம்மளுக்கு 324 வரும். ஸோ 324 நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கிறோம்? யூசிங் ஓன்லி பிரைம் நம்பர்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணியிருக்கோம். தீஸ் கேன் பி குரூப்ட் அஸ். இப்போ 2 குரூப்ஸா நம்ம பிரிக்கணும். இந்த 2 ஒரு 2, இந்த 2 2 இருக்கு இல்லையா? இந்த ஒரு 2 ஒரு 3 ஒரு 3 ஒரு குரூப், 1 more 2 இந்த 3 அண்ட் இந்த 3 1 more குரூப். இப்போ 2 குரூப்பா நம்ம பிரிச்சிட்டோம் இல்லையா? அப்போ ஸ்கொயர். ஓகே, அப்போ 324ன்றது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு, இப்போ ஒரு குரூப் வந்து இப்போ 2 into 2 வந்து 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா? இப்போ ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா பவர் 2. அப்போ இங்க 2 into 3 into 3, இங்கேயும் 2 into 3 into 3 சேம் திங் ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம இது பவர் 2ல ரைட் பண்ணிக்கலாமா? இப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூஸ் பாருங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6, 6 3s are 18. அப்போ 18 ஸ்கொயர் ரைட் பண்ணலாமா? அப்போ 324 வந்து 18 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 என்னவா இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 18 இருக்கும். பட் இந்த சாப்டர்ல நம்ம ஓன்லி பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ நீங்க ஓன்லி பாசிட்டிவ் 18 மட்டும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா we can able to find the square root. ஓகே, நெக்ஸ்ட் சேம் வே இப்போ 324 நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் is 156 is a perfect square. இப்போ 156 வந்து perfect ஸ்கொயரா இல்லையான்னு கேக்குறாங்க. பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒன் மோர் திங் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணாலும் ஓகே தான். இல்ல இப்போ 2 2 இருக்கு இல்லையா? இந்த 2 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஓகே, 3 3ல இருந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். சேம் நம்பர்ஸ் பேர் அப் பண்ணிக்கோங்க 3. அப்போ 2 into 3 into 3 இந்த மாதிரி குரூப் பண்ணி ரைட் பண்ணாலும் ஓகே. இப்போ ஃபர்ஸ்டே நீங்க பேர் பண்ணி ஒரு பேர்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்து ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, இப்போ 156 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பார்க்கலாம். 156க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ 6 இருக்கிறதுனால ஓகே, ஒன்ஸ் பிளேஸ்ல நம்ம 2 டேபிள்ல இருந்தே கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 7s are 14. ஓகே, ஸோ 1 இஸ் ரிமைண்டர். அப்போ 2 8 டைம்ஸ் 16. அப்போ 78. 2 into 78 டைம்ஸ் தான் 156. நெக்ஸ்ட் அகைன் நான் 2 டேபிள கன்சிடர் பண்ணிக்கிறேன். 2 3s are 6. 1 ரிமைண்டர். அப்போ 2 9 டைம்ஸ் 18 39. இப்போ 39 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டேபிள்ல இருக்குன்னா 3 டேபிள்ல வரும். 3 into 13 டைம்ஸ். இப்போ 13 பிரைம் நம்பர் தான். அப்போ ஒன்ஸ் வி ரீச் த பிரைம் நம்பர் நோ, அதுலயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 156 எப்படி ரைட் பண்ணலாம்னா 2 into 2 into 3 into 13 இந்த மாதிரி ரைட் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நோட் பண்ணீங்களேன், 2வும் 2 இது ஒரு பேர் பண்ண முடியுது இல்லையா? ஒரு நம்பர் 2 டைம்ஸ் வந்திருக்குன்னா அது பேர். ஓகே, இங்க பேர் பண்ணலாம். இப்போ 3க்கும் பேர்ல 13க்கும் பேர்ல 1 more 3ஓ 1 more 13ஓ இல்ல இங்க. அப்போ we cannot pair up these factors. இந்த இங்க நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளால பேர் பண்ண முடியல. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்? 156 is not a perfect square. பேர் பண்ண முடியுது. ஸோ இப்போ ப்ரீவியஸா நம்ம 324 இருக்கு இல்லையா? 324ல பாத்தீங்கன்னா நம்மளால எல்லாமே இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா வேல்யூஸுமே பாருங்க பேர் பண்ண முடியுதா? பேர் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈச் பேர்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். 324 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு வேல்யூ, செகண்ட் பேர்ல இருந்து
ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் பேர்ல இருந்து ஒரு வேல்யூ. 3 2s are 6, 6 3s are 18. அப்போ 300 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 வந்து 18. பட் அதுவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 156க்கு நம்மளால பேரே பண்ண முடியலையே. ஒரு வேல்யூக்கு மட்டும் தான் பேர் இருக்கு. 3க்கும் 13க்கு பேர் இல்ல. அப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ண முடியாதனால 156 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு வருமானா வராது. ஓகே, ஸோ therefore 156 is not a perfect square. ஓகே, நெக்ஸ்ட் வந்து find whether 1156 and 2800 are perfect square using prime factorization. இப்போ prime factorization யூஸ் பண்ணி நம்ம 1156 2800 perfect squares இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 1156 இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து prime factorization find out பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் டேக் 1156. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் இங்க இப்போதைக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் வெதர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. பேர் பண்ண முடியுது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். 2 5 டைம்ஸ் 10 பட் இங்க 11 தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் 11 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ரிமைண்டர் வந்து 1. அப்போ 1 வந்து 15க்கு பிஃபோரா பிளேஸ் 5க்கு பிஃபோரா பிளேஸ் பண்ணா 15 ஆயிடும். அப்போ 2 7s are 14. அகைன் 1 ரிமைண்டர். அப்போ 2 8 டைம்ஸ் 16. ஓகே, நெக்ஸ்ட் 2 2s are 4. 1 ரிமைண்டர். அப்போ 2 8s are 16. அகைன் 1 ரிமைண்டர். 2 9 டைம்ஸ். இப்போ நம்மளுக்கு 289 இருக்கா? இப்போ 289 பாத்தீங்கன்னா 17 into 17 தானே 289. நம்ம ஆல்ரெடி இது லேர்ன் பண்ணியிருக்கோம். லேர்ன் பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா? ஸோ இது நமக்கு நல்லாவே ஃபெமிலியர் தான். 289 வந்தால 17 into 17. அப்போ 17 வந்து ஒரு பிரைம் நம்பர் தானே. அகைன் 17 1 டைம்ஸ். இதுக்கு மேல ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ 1156 பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 2 into 2 into 17 into 17. இப்போ நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே பேர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ 2 into 2. ஸோ இந்த 2 இந்த 2 ஒரு பேரா? 17 17 பேரா? பேர் பண்ண முடியுது இல்லையா? பேர் பண்ண முடியுது அப்படின்னா இந்த 1156 வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ we can able to pair up the factors. So 1156 is a perfect square. சரி, இப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. பட் இன்கேஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பேர்ல இருந்து ஒரு வேல்யூ, அதர் பேர்ல இருந்து ஒன் மோர் வேல்யூ. 2 into 17 வந்து 34. ஸோ 34 into 34 தான் 1156. பட் இது ஸ்கொயர் ரூட் கேட்கல, ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா செக் பண்ண சொல்லியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, இங்கே கேட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். இப்போ சேம் வே வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 2800. இதுவும் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். சேம் மெத்தட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி தான். ஸோ 2800 2 டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 2 1 டைம்ஸ், 2 4 டைம்ஸ், 2 zeros அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் 2 7 டைம்ஸ். நெக்ஸ்ட் 2 3s are 6. அப்போ இங்க நம்மளுக்கு 10 ஆயிடுமா இந்த 0? அப்போ 2 5 டைம்ஸ் அண்ட் 0. அகைன் 2 டேபிள் 2 1 டைம்ஸ், 2 7 டைம்ஸ் 14. அகைன் ரிமைண்டர் இருக்கு. அப்போ 2 5 டைம்ஸ். இப்போ 175 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம 5 டேபிள்ல எடுத்துக்கலாம். 5 3 டைம்ஸ் 15. ஓகே, 5 3 டைம்ஸ் 15, 2 ரிமைண்டர். அப்போ 25 மாறிடுமா? 5 5s are. நெக்ஸ்ட் 5 7 டைம்ஸ். நெக்ஸ்ட் 7 1 டைம்ஸ். இப்போ 2800 பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ 4 டைம்ஸ் 2 இருக்கா? 2 into 2 into 2 into 2 2 5s இருக்கு. நெக்ஸ்ட் into 7. இப்போ பேர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எல்லா நம்பருமே பேர் பண்ண முடியுது. பட் 7க்கு பாருங்க பேரே இல்ல. அப்போ we cannot able to pair up these factors.
ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம பேர் பண்ண முடியல. ஸோ we cannot pair up these factors. We cannot pair up these factors. அப்போ பேர் பண்ண முடியல அப்படின்னா 2800 is not a perfect square. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ 30 நம்பர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுனால பார்த்து உடனே நம்ம சொல்லலாம் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்ட்டு. இன்கேஸ் நம்ம ஸ்டெப்ஸா ரைட் பண்ற மாதிரி இருக்கு, இல்லை லார்ஜர் நம்பரா இருக்குன்னா கொஞ்சம் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் நம்ம பண்ணி 0 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் கூட நம்ம கண்டினியூஸா சப்ராக்ட் பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் 0 வந்து அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 0 வரல அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். இப்போ ஒன் மோர் மெத்தட், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் மோர் மெத்தட் என்ன, ஒரு நம்பரை பிரைம் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல நம்ம ரைட் பண்ணணும். ரைட் பண்ணதுக்கு அப்புறம் பேர் அப் பண்ண முடியுது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பேர் அப் பண்ண முடியலன்னா அது நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஃபெமிலியரா பார்த்து உடனே சொல்றது, த அதர் ஒன் இஸ் ரிப்பீட்டட் சப்ராக்ஷனும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணி பேர் அப் பண்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலா 3 வேஸ் நம்மளுக்கு இருக்கு. பட் பார்த்த உடனே நம்ம சொல்றோம் இல்லையா, பார்த்த உடனே சொல்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். நம்மளுக்கு எல்லா வேல்யூ மெமரைஸ்டா தெரியாது. ஓகே, அண்ட் ஒர்க் அவுட் பண்றப்பயும் அது இன்எஃபிஷியண்டா இருக்கு. ரிப்பீட்டட் சப்ராக்ஷனும் லார்ஜர் நம்பர்ஸ்க்கு அது ஒர்க் ஆகாது. ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ் வந்து எஸ் we can able to do it. Okay, இப்போ நெக்ஸ்ட் we can estimate the square roots of a larger perfect squares by looking at the closest perfect squares we are familiar with and then narrowing down the interval to search. இப்போ ஒன் மோர் மெத்தட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஆட் நம்பர்ஸ் கூட சப்ராக்ட் பண்ண ரைட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றது, நம்ம ஃபெமிலியரா இருக்கும் இல்லையா ஒரு ஃபியூ வேல்யூஸ்க்கு, அதுல இருந்து நேரோ டவுன் பண்றது. ஓகே, இப்போ 1936 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா, இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க 1936ன்றப்போ இப்போ என் மைண்ட்ல நம்ம மைண்ட் எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 இல்லையா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்பேன்னா நமக்கு ஃபெமிலியரா இருக்கிற வேல்யூஸ், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணாம நம்ம எடுத்த உடனே நம்ம அப்படியே நம்ம மைண்ட்ல திங்க் பண்றப்போ 40 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இப்போ 30 ஸ்கொயர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10 எடுத்துக்கலாம். இல்லைன்னா 10 ஸ்கொயர் நம்மளுக்கு 10 into 10 100. 20 ஸ்கொயர் பாருங்களேன், 20 ஸ்கொயர் 20 into 20. ஸோ 20 into 20 2 2s are 4 and 2 zeros ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 30 ஸ்கொயர் 900 நம்மளுக்கு கிடைக்கும். 40 ஸ்கொயர் 1600. 50 ஸ்கொயர் 2500. அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரைட் பண்ணாம எனக்கு இப்போ மைண்ட்ல நான் ப்ராசஸ் பண்றது என்னன்னா 4 4s are 16. அப்போ 40 40 வந்து 1600. 50 50 வந்து 2500. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா 1936 இருக்கு இல்லையா, அது 40 ஸ்கொயருக்கும் ஓகே 50 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல தான் இருக்கு, இதுக்கு நடுவுல தான் இருக்கு. இதுக்கு நடுவுல சம்வேர் 1936 இருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு நடுவுல அப்படின்னா அது 41 ஸ்கொயராகவும் இருக்கலாம், 42 ஸ்கொயராகவும் இருக்கலாம், 43 44 45. ஓகே 45, நெக்ஸ்ட் 46 47 48 ஸ்கொயர் 49 ஸ்கொயர் இது எல்லாமே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கொயர்ஸ் பத்தி லேர்ன் பண்றப்போ, அதோட பேட்டர்ன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லேர்ன் பண்றப்போ இந்த மாதிரி 6ல எண்ட் ஆகுது, ஓகே டிஜிட் வந்து 6ல எண்ட் ஆகுதுன்னா அது எந்த வேல்யூஸ்க்கெல்லாம் பாசிபிள், 4ல எண்ட் ஆகுற வேல்யூ. ஓகே 6ல எண்ட் ஆகுதுன்னா யூனிட் பிளேஸ்ல 4 இருந்தாலும், ஓகே யூனிட் பிளேஸ்ல 4 இருந்தாலும் அதோட ரிசல்ட் இப்போ 44 into 44 வேல்யூ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா யூனிட் பிளேஸ்ல 6 வரும்ன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதே மாதிரி நாட் ஓன்லி யூனிட் பிளஸ் 4 இருந்தா மட்டும் இல்ல, 6 இருந்தாலுமே 6 6 36. 46 into 46 வேல்யூ எனக்கு தெரியாது, பட் ஆனா யூனிட் பிளேஸ்ல கண்டிப்பா 6 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஃபில்டர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 பிரைம் ஃபேக்டரைசேஷன் அந்த மாதிரி மெத்தட் இல்லாம இது ஒன் மோர் மெத்தட். ஸோ நம்ம
ரீசனிங் திங்க் பண்றோம். இப்போ 1936 க்ளோஸ் வேல்யூ இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எல்லாமே அந்த ஸ்கொயர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 40 ஸ்கொயருக்கும் 50 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல தான் 1936 இருக்கு. அப்போ டோட்டலா 9 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 41 into 41, 42 into 42, 43 into 43 மல்டிப்ளை பண்ணாம நம்ம இங்க என்ன லாஜிக் அப்ளை பண்றோம்? 1936ல லாஸ்ட் டிஜிட் வந்து 6ஆ இருக்கு. தட் இஸ் யூனிட் பிளேஸ்ல ஒன்ஸ் பிளேஸ்ல 6ஆ இருக்கிறதுனால அப்போ எய்தர் 44 into 44 இருக்கு 1936 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல 46 into 46க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே வரலன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். சோ பாருங்க, the last digit first step பாருங்க, 1936 is between 40 square and 50 square. இந்த மாதிரி ரைட் பண்றாங்களா? ஓகே, ஸ்கொயரா ரைட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் நம்ம ரைட் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா நம்ம இங்க 40 இங்க ஸ்கொயர் ரூட் ரைட் பண்ணோம்னா இங்க நம்ம எண்ட்ல ஸ்கொயர்ஸ் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல. 40 less than 1036 less than 50. the last digit 1036 இருக்கிறதுனால ஓகே 6. ஓகே, லாஸ்ட் டிஜிட் 6 இருக்கிறதுனால the last digit of the square root must be either 4 or 6. அப்போ it can be 44 இல்லனா 46 தானே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 45 வந்து ஸ்கொயர் பண்ண போறோம். 45 ஸ்கொயர் பண்ணா we can compare with 1036 கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 44க்கும் 46 நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா 45 எடுத்துக்கிறாங்க. இப்போ 45க்கு ஸ்கொயர் பண்றப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க வேல்யூ என்ன வருது? 2025 நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. 45 ஸ்கொயர் என்னது? 2025. அதோட ஸ்டெப்ஸ் எப்படி எல்லாம் ரைட் பண்ணிருக்காங்க பாருங்க. 45 வந்து 40 plus 5, 40 plus 5 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, 40 plus 5, 40 plus 5. ஸோ 45 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர்னா பேசிக்கா மீனிங் என்ன? 45 into 45. அப்போ எவ்ரி ஈச் 45 40 plus 5, 40 plus 5. அதுக்கப்புறம் இந்த 40 40 மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு தெரியும் இல்லையா? இந்த 40 ஃபர்ஸ்ட் 40யும் இந்த 40 40 மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. தென் 40 into 5, தென் 5 into 40, 5 into 5 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த வேல்யூ 2025 நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சாலும் அந்த ஃபார்முலா மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து 2025 நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. பட் நம்மளுக்கு 1936 தானே. இப்போ ஃபர்தரா நம்ம என்ன பண்றோம்? நேரோ டவுன் பண்றோம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? 1036 வந்து பிட்வீன் 40 and 50ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் 6ல எண்ட் ஆகுறதுனால அப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எய்தர் 44 இல்ல 46. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது பிட்வீன்ல 45 இருக்குல்ல, 45 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால 2025. அப்போ இப்போ நம்ம 40ல இருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன பண்றோம்? இந்த 4 நம்பர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நேரோ டவுன் பண்றோம். நேரோ டவுன்னா என்ன? அந்த இன்டர்வல் வந்து குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ 40 ஸ்கொயர்ல இருந்து 1036 பாத்தீங்கன்னா லெஸ் தென் 45 ஸ்கொயர். 45 ஸ்கொயர் வந்து 2025 இதுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இப்போ 4 வேல்யூஸ் தானே இருக்கு. 41 ஸ்கொயர், 42 ஸ்கொயர், 43 ஸ்கொயர், 44 ஸ்கொயர். அப்போ 44 ஸ்கொயர் மட்டும் செக் பண்ணா போதும் நம்ம. ஓகே, ஸோ 2025 வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1936. அப்போ நேரோ டவுன் பண்றாங்க. ஓகே, நேரோ டவுன் பண்றதுல 50க்கு பதிலா 45 ஃபில்டரிங். ஸோ ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் இன் பாயிண்ட் பி we can guess and then verify 1036. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 மே ஆர் மே நாட் பி 44. அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். 44 into 44 என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு. Yes, we are getting 1936. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 வந்து 44. அப்போ 1936 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து பாத்தீங்கன்னா 44. ஸோ இப்படியும் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் வந்து இப்போ 1936னா 44 டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா சப்ராக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கணும். அது டைம் வேஸ்டா? ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன் இஸ் ஒன் மோர் மெத்தட். அதுவும் பெஸ்ட் மெத்தட் தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அண்ட் ஒன் மோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரோ டவுன் பண்றது, இது ஒன் மோர் வே.
ஓகே. ஸோ இந்த நேரோ டவுனிங்ல ஸ்டெப்ஸ் பாருங்க. 1936னா நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்கிற வேல்யூஸ். அப்போ 40 ஸ்கொயருக்கும் 50 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல இருக்கு. இன்டர்வல் ஃபார்ம்ல நீங்க ரைட் பண்ணிப்பீங்க. அகைன் நம்ம ஃபில்டரிங் பண்ணணும். இப்போ 6ல எண்ட் ஆகுறதுனால அப்போ எய்தர் ஆன்சர் வந்து 44 ஸ்கொயரா இருக்கணும், இல்ல 46 ஸ்கொயரா இருக்கணும். ஸோ 45 ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுல 1936 விட அதிகமா இருக்கு. அப்போ அந்த 4 வேல்யூஸ் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ 9 வேல்யூஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 5 வேல்யூஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து இங்க நேரோ டவுன். இப்போ ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் செக் பண்ணியிருக்கோம். இப்போ 44 ஸ்கொயர் செக் பண்ணா அதுக்கப்புறம் ஒன்ஸ் 44 வந்து மே ஆர் மே நாட் பி இருக்கும். 44 மல்டிப்ளை பண்ணி செக் பண்றப்போ ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா எஸ். ரிசல்ட்டே வரல. இப்போ 44 into 44 1936 வரல அப்படின்னா அப்போ 1936 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். இங்க சில சிச்சுவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாப்போமா? அரிபம் அண்ட் பீஜு பிளே எ கேம். ஸோ நம்ம 2 பேர் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்களாம். ஒன் சேஸ் எ நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க. நீங்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நம்பர் சொல்றாங்க அண்ட் அதர் ரிப்ளைஸ் வித் இட்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வந்து சொல்லணுமா. இப்போ அரிபம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீ சேஸ் 25. இப்போ பிஜு வந்து குவிக்கா சொல்றாங்க. இப்போ ஸ்மால் வேல்யூஸ் நம்மளுக்கே தெரியும்ல. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் என்ன 1 4 9 16 25 நம்மளே மெமரைஸ்டா இருக்கும் இல்லையா. அப்போ 25 ஸ்கொயர் ரூட் என்ன, எந்த நம்பர்ல இருந்து அதோட ரூட் என்ன, எங்கிருந்து வருது, எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா 25 வருதுன்னா 5 இல்ல. அப்போ பிஜு வந்து குவிக்கா சொல்லிடுறாங்க 5ன்னு சொல்லிட்டு. தென் பிஜு சேஸ், இப்போ பிஜுவோட டர்ன். பிஜு சேஸ் 81. ஃபர்ஸ்ட் வந்து அரிபம் வந்து கேக்குறாங்க. He says 25. பிஜு வந்து ஆன்சர் பண்றாங்க 5. இப்போ பிஜுவோட டர்ன். பிஜு 81 சொல்றாங்க அரிபம் டெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப அரிபம் 9ன்னு சொல்றாங்க. The game goes on till அரிபம் says 250. இதே மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருந்திருக்கு. அரிபம் 250ன்னு சொன்ன உடனே பிஜுக்கு வந்து 250யா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஆன்சர் பண்ண முடியலையா. நம்பர்ஸ்ல நம்மளுமே ஒரு 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 ஃபியூ செட் ஆஃப் நம்பர்ஸ் வரைக்கும் தான் மெமரைஸ்டா இருக்கும். இப்போ 250 சொல்றப்போ பிஜுனால சொல்ல முடியலையா. Viju is not able to answer because 250 is not a perfect square. Okay, 250 வந்து perfect square இல்லாதனால அவருக்கு தெரியல. ஓகே, இப்போ for example 10 into 10 வந்து 100. அப்போ 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 15 ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம பண்றப்போ எங்கேயுமே 250 வரலையே. அப்போ 250 வந்து ஸ்கொயர் ரூட்டா இல்லையான்றதே அவருக்கு ஐடியா இல்ல, தெரியல. அப்போ என்ன தெரியுமா பண்றாங்க, பிரைம் ஃபேக்டரைசேஷன் இல்லாம பிஜு வந்து ஒரு லாஸ்டா நம்ம பார்த்தோம்ல இன்டர்வல் வந்து டவுன் பண்றது, நேரோ டவுன். ஓகே, அந்த நேரோ டவுன் மூலமா பிஜு வந்து குவிக்கா ஆன்சர் பண்றாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 250 இருக்கு இல்லையா. இப்போ 250 நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 250 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையானே தெரியல. அப்போ அது ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையானா நம்மளுக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கலாம். 10 ஸ்கொயர் 100, 20 ஸ்கொயர். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்து ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதனால 10 20 இப்படி எடுக்கிறோம். 400. அப்போ 10க்கும் 400க்கும் 100க்கும் 400க்கும் நடுவுல தானே 250 சம்வேர் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வல் பாருங்க. 250 lies between 100 to 400 எடுத்துக்கிறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 20. அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஃபார்ம்ல இப்படி இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஃபார்ம்ல ரைட் பண்றாங்க. 100ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10. 250 ஸ்கொயர் ரூட் தெரியாதனால அந்த சிம்பிளோட நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்து 20. இது இப்படி ரைட் பண்ணிருக்காங்களா. இப்போ 10க்கும் 20க்கும் நடுவுல நம்மளுக்கு 11 12 13 14 15 16 17 18 19 இத்தனை வேல்யூஸ் இருக்கா. இப்போ 250 அப்படின்றப்போ ஓகே, நம்ம வேல்யூ 250ன்றப்போ இப்போ 11 லைக் 1 வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா ரிசல்ட்டும் 1 தான் எண்டா இருக்கும். 2 எண்டா இருக்குன்னா ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு வேல்யூ 2ல எண்ட் ஆகுது, பட் அதோட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் பிளேஸ் வந்து 4ல எண்டா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி 3ல எண்ட் ஆகுற வேல்யூக்கு ரிசல்ட் வந்து 9. ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்றப்போ இப்போ 0 இப்போ 11ல இருந்து ஓகே 11ல இருந்து 19 வரைக்கும் 0 வரதுக்கு பாசிபிள் இருக்கா. இப்போ நான் ஜஸ்ட் ரைட் பண்றேன் பாருங்க.
ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 16 ஸ்கொயர், 17 ஸ்கொயர், 18 ஸ்கொயர், 19 ஸ்கொயர். இப்போ இதோட யூனிட் பிளேஸ் மட்டும், ஃபுல் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. 11க்கு யூனிட் பிளேஸ் என்னவா இருக்கும்? யூனிட் பிளேஸ் வந்து 1 இருக்க சான்ஸ் இருக்கு. 12க்கு யூனிட் பிளேஸ் வந்து 4, 13க்கு யூனிட் பிளேஸ் வந்து 9, 14 ஸ்கொயர் 4 4 16 இல்ல, அப்போ யூனிட் பிளேஸ் 6, 15 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 5, 16 ஸ்கொயர் யூனிட் பிளேஸ் 6, 17 ஸ்கொயர் 7 7 49, அப்போ 9, 18 ஸ்கொயர், ஸோ 4 வந்து யூனிட் பிளேஸா இருக்கும். 19 ஸ்கொயர் 9 81. இப்போ இங்க எங்கேயாச்சும் ஜீரோல இருக்கா? ஸோ பேசிக்கா 10 ஸ்கொயர் வந்து 100, 20 ஸ்கொயர் வந்து 400. இப்போ 250 வந்து 250 தானே கேட்டிருக்காங்க. அரிபம் வந்து 250 வந்து 250யோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போ 250 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ பிஜு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100, 20 ஸ்கொயர் 400. அப்போ 10க்கும் 10 ஸ்கொயருக்கும் தட் இஸ் 100க்கும் 400க்கு நடுவுல தான் 250 இருக்கு. அப்போ ஒரு 11 ஸ்கொயர்ல இந்த 9 டிஜிட்ஸ்ல, ஓகே, இந்த 9 வேல்யூஸ் ஸ்கொயர் பண்ணாலே நம்மளுக்கு போதும். இப்போ 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் இங்க இது வந்து லாஜிக்கா திங்க் பண்றப்போ எங்கேயுமே யூனிட் பிளேஸ்ல ஜீரோ இல்ல. அப்போ 250 வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஓகே, அப்போ பிஜு என்ன சொல்றாங்க? நாட் ஏபிள் டு ஆன்சர் பிகாஸ் 250 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 250 பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே இல்ல அப்படின்ற மாதிரி நீ கொஸ்டினே தப்பா கேட்டிருக்க. 250க்கு வந்து ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே இல்ல, அதனால ஸ்கொயர் ரூட் சொல்ல முடியல. ஓகே, அப்ப அரிபம் என்ன சொல்றாங்க? சரி 250 நீ சொல்லல, சரி அரிபம் ஆஸ்க் 250 வந்து ஸ்கொயர் ரூட் இல்ல, அப்போ 250க்கு க்ளோஸா இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லுங்க அப்படின்றாங்க. அரிபம் ஆஸ்க் பிஜு if he can at least provide a number that is close to a square root of 250. சரி, நம்ம close to 250 சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து நேரோ டவுன் பண்றாங்க. அதுக்கு தான் நேரோ டவுன் பண்றாங்க. 250க்கு க்ளோஸா வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ நேரோ டவுன் பண்றப்போ 15 ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. 15 ஸ்கொயர் வந்து 225, 16 ஸ்கொயர் 256. அப்போ இதுல இருந்து இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ நேரோ டவுன் பண்றாங்க. ஸோ 256 வந்து 250 பாத்தீங்கன்னா லைஸ் பிட்வீன் 15ல இருந்து 16. ஸோ ஃபர்ஸ்ட் 9 வேல்யூஸ்ல இருந்து இந்த 2 வேல்யூஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயருக்கு நடுவுல இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 15 ஸ்கொயர் வேல்யூ 225, 16 ஸ்கொயர் வேல்யூ 256. இப்போ 256 ஆர் 225 which is close to 250? 256 தானே close to 250. அப்போ since 250 is much closer than to 250, I mean 256 is much closer to 250 than 225. So square root of 250 is approximately 16. Approximate value தான் கேட்டிருக்காங்க. At least provide a number that is close to square root. So approximate 16 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. we also know it is less than 16. so less than 16 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ 15 பாயிண்ட் சம்திங் 15 பாயிண்ட் ஒரு வேல்யூ 15 பாயிண்ட் ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 250 வர சான்ஸ் இருக்கு. ஸோ லெஸ் தென் 1600 தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 வந்து எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியல, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, ஆனா அது லெஸ் தென் 1600 நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 16 ஸ்கொயர் 256 தான். அப்போ ஏதோ ஒரு மோர் தென் 15 ஆனா லெஸ் தென் 16 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இப்போ அதே மாதிரி ஒன் மோர் ப்ராப்ளம். Akhil has a square piece of cloth of area 125 centimeter square. Sorry children, நான் இங்க புக்ல அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கேன், சாரி. Akhil has a square piece of cloth of area 125 centimeter square. He wants to know if he can cut out a square handkerchief of side 15 centimeter. ஓகே, இங்க பாருங்க, அகில் என்ன இருக்கு அகில் கிட்டனா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு கிளாத், ஒரு துணி. ஓகே, ஆனா அது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கான். ஸ்கொயர் ஷேப்ல ஒரு கிளாத் இருக்கு. இந்த கிளாத்தோட ஏரியா பாத்தீங்கன்னா 1200, சாரி ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணேன், 1 செகண்ட், 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 125 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கு. இப்போ இது பீஸ் ஆஃப் கிளாத் தானே. இப்போ இதுல இருந்து கட் பண்ணி ஹேண்ட் கர்ச்சீஃபா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து கட் பண்ணி, பட் ஸ்டில் இது என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ கட் பண்ணா, ஓகே, எவ்வளோ கட் பண்ணா நம்மளுக்கு வந்து எவ்வளோ சைஸ் கட் பண்ணோம்னு கேட்குறாங்க. இஃப் யூ கேன் கட் அவுட் அ ஸ்கொயர் ஹேண்ட் கர்ச்சீஃப் ஆஃப் சைட் 15 சென்டிமீட்டர். இப்போ 15 சென்டிமீட்டர் கட் பண்ணா
15 சென்டிமீட்டர் ஒரு சைடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரு? அகில். ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஏரியா, அந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத்தோட ஏரியா என்ன? 125 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஆனா ஒரு ஈச் சைடும் எவ்வளவு இருக்கணும்னு அகில் வந்து ஆசைப்படுறாங்க? ஈச் சைடு 15 சென்டிமீட்டர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். இப்போ 15 சென்டிமீட்டர் இருக்கணும்னா அப்ப ஏரியா எவ்வளவு இருக்கணும்? 15 into 15 பாத்தீங்கன்னா 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருந்தாதான் ஈச் சைடும் 15 15 இருக்கணும். பட் அவர்கிட்ட 125 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இந்த கிளாத் தான் இருக்கு. வேணா எக்ஸ்ட்ரா இன்னும் அட்டாச் பண்ணோம். பட் கர்ச்சீஃப்க்கு அட்டாச் பண்ணி அதோட இதுவே போயிடும் இல்லையா? அப்போ 15 சென்டிமீட்டர் அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு பாசிபிளே இல்ல. இஃப் நாட் ஓகே 15 சென்டிமீட்டர் முடியல அப்படின்னா, இஃப் நாட் he wants to know maximum size handkerchief that can be cut out from the piece of cloth with an integer side length. ஓகே, அப்போ 15 சென்டிமீட்டர் தான் என்னால எடுத்துக்க முடியல. 15 சென்டிமீட்டர் இஸ் ஹைலி நாட் பாசிபிள் இல்ல. 15 வந்து எடுக்க முடியாது. ஏன்னா 15 into 15 225. அப்போ கிளாத்தோட சைஸ் இன்னும் பெருசா இருந்திருக்கணும். கிளாத் சைஸே 125 இருக்கிறதுனால 15 சென்டிமீட்டர் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, சரி மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவுதான் முடியும்? 125 சென்டிமீட்டர் தான் இருக்கு. மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 125க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 10 ஸ்கொயர் பாருங்க. 10 ஸ்கொயர் வந்து 100, 11 ஸ்கொயர் வந்து 121, 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ அப்போ இங்கேயே நம்ம பார்க்கலாம் 144 வந்து மோர் தென் 125. அப்போ இது ரிஜெக்ட். அப்போ 12 சென்டிமீட்டரும் ஈச் சைடு நம்ம எடுத்துக்க முடியாது. சரி 11 ஸ்கொயர் 121, 121 வந்து லெஸ் தென் 125 தான். அப்போ சைடு நம்ம 11 சென்டிமீட்டர் ஈச் சைடா எடுத்துக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே 125 is அப்போ பேசிக்கா இவங்க ஃபர்ஸ்ட் அகில் ஹாஸ் a square piece of cloth 125 சொன்னாங்க இல்லையா? அது பார்க்கிறதுக்கு தான் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஆனா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஓகே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்ல. the nearest perfect square வந்து 11 ஸ்கொயர் 121. அப்போ அவர் ஈச் சைடு என்ன பண்ணலாம்? 11 சென்டிமீட்டர்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். so the largest square handkerchief with integer side of length can be cut out from the piece of cloth 11 சென்டிமீட்டரா he can make. 15 சென்டிமீட்டர் அவளால முடியாது. பட் 11 சென்டிமீட்டர் ஈச் சைடு வர மாதிரி ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அவரை ரெடி பண்ணிக்க முடியும். ஓகே தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் இட் அவுட் இருக்கு இல்லையா, நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.